ஒரு போர் வீரருக்கு எப்படி ஒரு கேடயம் முக்கியமோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபைட்டருக்கும் இந்த கிரிப் பேண்டுங்கிறது முக்கியம். ரிஸ்க் ப்ரொடெக்ஷன் பார்ட் 3. ஒரு சில படத்தெல்லாம் பார்த்திருப்போம், ஒரு அப்படியே இதை கட்டும் போதே ஒரு எமோஷனா கட்டுவாங்க. உண்மைதான், அந்த எமோஷனல் வந்து ஒரு ஃபைட்டருக்கு தான் புரியும். ஒவ்வொரு போர் வீரனோட வெற்றி கணக்கும் இந்த வால்ல தான் இருக்கும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு ஃபைட்டரோட வெற்றி கணக்கும் இந்த கிரிப் பேண்ட்ல தான் இருக்கும். இந்த எமோஷனல் திங்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், ஆனா ஒரு கிரிப் பேண்டு ஒரு ஃபைட்டருக்கு எவ்வளவு அவசியங்கிறத ஒரு 3 பாட்டை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம நக்கிள் போர்டுன்றது ஒரு பவர்ஃபுல் பஞ்சா இம்பாக்ட் ஆகும்போது இந்த நக்கிள் ரெண்டும் விலக ஆரம்பிக்கும். அப்ப உள்ள டிஷ்யூ டேமேஜ் ஏற்படும், ஈவன் போன் கிராக் கூட ஏற்படும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இந்த இடத்துல கிரிப் பேண்ட் யூஸ் பண்றோம். சேம் நான் சொன்னது இல்லையா, நம்ம தவறுதலா பஞ்ச் பண்ணும்போது நம்ம கை திரும்பிட்டாலோ இல்ல அப்படி இப்படி நம்ம தப்பா குத்திட்டாலோ இந்த கிரிப் பேண்ட் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும். எனக்கே ஒரு அனுபவம் உண்டு. ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்ல ஒரு பஞ்ச் இம்பாக்ட் ஆகும்போது தெரியாம இங்க பட்டுருச்சு, இங்க இருக்க போன் எஜெக்ட் ஆயிடுச்சு, இங்க லெகமெண்ட் கிழிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒர்க் அவுட் பண்ணி சரி பண்றதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்துருச்சு டைம். இது கிரிப் பேண்ட் கட்டியிருந்தா இந்த ப்ராப்ளம் இருந்திருக்காது. இதேதான் நம்ம மேட்ச்லயும், அந்த ஃபைட்ல நமக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஃபைட் பண்ணும்போது நம்ம பவர்ஃபுல் இம்பாக்ட் தொடர்ந்து இந்த லெகமெண்ட்ஸ்லயும் இந்த ஜாயின்ஸ்லயும் விழுந்துட்டே இருக்கும்போது அது ரொம்ப ப்ரெஷர் ஆகி டேர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்காக தான் இந்த கிரிப் பேண்ட் வேர் பண்றோம். நெக்ஸ்ட் வீடியோல என்னென்ன மெத்தட்ல இந்த கிரிப் பேண்டை கட்டலாம், யாருக்கெல்லாம் தப்பா பஞ்ச் பண்ணி மசில் டேர் ஆயிருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. 5 copies.